ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறுதானியத்திலேயே ஒரு சிறந்த தானியம் ராகி. அதை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும். இதை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ராகியில் நிறைய சத்துக்கள் இருக்குது, கால்சியம் நிறைய இருக்குது. இதை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறணும். இதை இப்போ எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கப்பு வீட்டிலையே ராகி கழுவி காய வச்சு அரைச்ச மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையிலேருந்து வாங்கின மாவு கூட எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு அதில் பெரிய கிளாஸுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறணும். கட்டி இல்லாமல் கரைக்கணும். இந்த கட்டி இல்லாமல் கரைக்கும் போது தான் நம்மளுக்கு கிண்டும் போது நல்லா வரும். இதை நம்ம இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும் பொழுது ஒரு நாளுக்கு தேவையான நம்மளுக்கு சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு கடாயில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு இதை நம்ம ஒரு கரண்டியை வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடியில் கட்டி சேர்ந்துடும். சிறுதானியத்திலேயே ஒரு சிறந்த தானியம் ராகி. இந்த ராகியில் நம்ம அடிக்கடி வாரத்துக்கு 3 தடவையாவது செஞ்சு சாப்பிடும் பொழுது எலும்புகள்லாம் நல்லா பலமாக இருக்கும். கை கால் வலி, மூட்டு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து, இரும்பு சத்து நிறைய இருக்குது இதில். இப்போ இதில் நல்லா கட்டிப்பட்டுட்டு வருது. இந்த மாதிரி கட்டிப்பட்டுட்டு வரும்பொழுது நம்ம நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம். இதில் நெய்யும் ஊற்றி செய்யலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேன். இதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு திரும்பவும் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ நாட்டு சர்க்கரை இதுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு அரை கப்பு. அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். நீங்கள் ஸ்வீட் தேவையில்லைன்னா நீங்கள் இதுலையே ஸ்வீட் போடாமல் உப்பு போட்டும் குடிக்கலாம், சாப்பிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். கலந்துட்டு ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட்டு போட்டுக்கிடுவோம். அப்போ தான் அந்த இனிப்பு சுவை தூக்கி காட்டும். இப்போ திரும்பவும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம். நல்லெண்ணெய் விடும் பொழுது அந்த மாவு ஒட்டாமல் நல்லா வரும் கலந்து விடும்போது. இப்போ நல்லா கொதித்து மாவு வெந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா வெந்து வரணும். இந்த டயத்தில் நம்ம ஏலக்காய் தூள் சுகரோடு அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு நான் இப்போ பால் ஒரு 1/4 கப் மட்டும் ஊற்றிக்கிறேன். பால் வேணான்னா நீங்கள் ஊற்றாமல் இதை மட்டும் வச்சும் கிண்டி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக குழந்தைகளுக்காக பால் ஊற்றுறேன். ஒரு 1/4 கப் பால் ஊற்றிட்டு அதையும் நல்லா கிண்டிக்கிடுவோம். கிண்டிட்டு இந்த மாதிரி நல்லா சட்டியில் ஒட்டாமல் அப்படியே கெட்டிப்பட்டு வரணும் கொதித்து. இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இதை மூடி வச்சிருவோம் ஒரு 5 நிமிஷம். மூடி வச்சுட்டு இப்போ எடுக்கும்போது இப்போ பாருங்கள் மாவு நல்லா கெட்டிப்பட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு ராகி மாவை வச்சு. மொத்தமே ஒரு 4 ஸ்பூனு தான் போட்டோம். அரை கப் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் ஸ்வீட்டு. இதை ஒரு தட்டில் இப்போ கொட்டிக்கிடுவோம். இது ஆறின பிறகு நல்லா கெட்டிப்பட்டுரும். ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. இதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இந்த கை கால் வலி, இடுப்பு வலி, உடம்பு வலி இதெல்லாம் பறந்துடும். குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வயிறு நிரம்புன ஃபீலிங்கும் இருக்கும். இப்போ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவை ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.